Taste the Daily. சென்னை கோயம்பேட்டில் கழிப்பிடம் பயன்படுத்த கட்டணம் வசூலிக்கப்படாது என்ற விடியா அமைச்சர் சேகர்பாபுவின் அறிவிப்பு வெற்று அறிவிப்பாகவே உள்ளதால் வியாபாரிகள் அவதி தொடர்கதையாகி வருகிறது. கோயம்பேடு சந்தையில் 4000த்திற்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளன. திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து எதிலெதிலெல்லாம் எப்படியெல்லாம் கொள்ளையடிக்கலாம் என்பதிலேயே குறியாக உள்ளது. அந்த வகையில் கோயம்பேடு சந்தையில் முறையாக பராமரிக்கப்படாத கழிப்பிடத்தில் 30 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்த நிலையில் ஜனவரி முதல் கட்டணம் வசூலிக்கப்படாது என சேகர்பாபு வாய்ச்சவடால் விடுத்திருந்தார். தற்போது 1 மாதம் முடியும் நிலையில் கட்டண கொள்ளை நிறுத்தப்படவில்லை. மேலும் சந்தை முழுவதும் மனிதர்கள் நடமாட முடியாத அளவிற்கு சுகாதாரமற்றிருப்பதாகவும் விடியா அரசின் அறிவிப்புகள் அனைத்தும் வெற்று அறிவிப்புகளாகவே இருப்பதாகவும் தொழிலாளிகள் குற்றம் சாட்டுகின்றனர். 30 பாத்ரூம் போனால் 30 10 எதுவுமே அடிப்படை வசதி கிடையாது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப இதாக இருக்குது, கன்றாவே தான் இருக்குது. எதுவுமே சிரமம் தான். எங்களுக்குன்னு ஒன்றும் கிடையாது. நாங்கள் கஷ்டப்பட்டு அப்படியே கிடக்குறோம். சுத்தம் பண்ணுறது கிடையாது, ஒன்றும் கிடையாது. மனுஷன் போகிற மாரினா ஆடு மாடு போகிற மாரி தான் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. கொடுத்தோமா குளிச்சோமா மாறிட்டாலும் பண்ணிக்கிறாங்க. நாங்களும் ஒரு மனுஷன் தானே, அது அவங்களுக்கு தெரிய மாட்டேது. தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும், சுத்தமாக தான் இருக்காது. ஆனால் பாத்ரூம் வந்து டாய்லெட் போனால் 10 ரூபா வாங்குறாங்க, குளிக்க 30 ரூபா வாங்குறாங்க, காசு வாங்குறாங்க. டோர் கூட அடிக்கடி உடஞ்சி போய் ஓட்டக்கெட்டலாம் இருக்கும். ஒரு இதாகவே இருக்காது. ஆமாம், அது எப்படின்னு தெரில. ஆனால் இப்போ காசு வாங்கிட்டு இருக்காங்க. ஆமாம், காசு வசூல் பண்ணிட்டு தான் இருக்காங்க எல்லாத்தையும். 30 ரூபாயும் பாத்ரூம் போகிறதுக்கு 20 ரூபாயும் வாங்குறாங்க. இது வந்து 1ஆம் தேதியிலேருந்து ஃப்ரீ பண்ணுறேன்னு சொன்னாங்க. சேகர்பாபு அறிவிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. 1ஆம் தேதியிலேருந்து மார்க்கெட்டு ஃப்ரீ பண்ணுறேன்னு. இதுக்கும் காசு வாங்கிட்டு தான் இருக்காங்க. 1ஆம் தேதியிலேருந்து 1 மாதமாக காசு கொடுத்து தான் போயிட்டுருக்கோம். இது வந்து ஃப்ரீ பண்ணி தரணும் எங்களுக்கு. ஃப்ரீயானு கேட்டோம். சிஎம்டிலேருந்து எங்களுக்கு இன்னும் ஆர்டர் வரல, அதனால் நாங்கள் காசு வாங்குவோம் அப்படின்னு சொல்கிறோம்.